Guys, welcome again. So, coming to the probably final, part of my CPA journey. Just in continuation to what I've told in the previous video about my journey, about the FAR exam and auditing exam, where I went to India to write the examination. So, for on the exam, even though I lost the notes, I just continued studying. And probably after that day I got the package back on the same day where I was supposed to write my exam. Jet lag எதுவுமே வந்து முடியல, பட் ஆனால் எக்ஸாம் NTS are going to get expired. So with that in mind, I just continued to appear for the exam. And நான் வந்து எக்ஸாம்க்கு அப்பியர் ஆனேன், எழுதின எக்ஸாம் ஃபாரும் எழுதினேன், ஆடிட்டிங்கும் எழுதினேன். ஃபார் அண்ட் ஆடிட்டிங் எழுதினதுக்கு எழுதி முடிச்சுட்டு I returned back to Mexico immediately after the time that I wrote the exam, and I got the results back like 15 days after the time that I wrote the exams. So after 15 daysல வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நான் வந்து ஃபாரில் வந்து என்னால் கிளியர் பண்ணிட முடிஞ்சது. நான் கிரெடிட் ஸ்கோர் வாங்கிட்டேன். And FAR and the exam was also very very tough for FAR, because அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப toughest part in CPA examination. So glad that I was able to clear that on first attempt. அண்ட் ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மொத்த டோட்டல் பர்சன்டைல் வந்து 75 இருந்தது. அதில் எனக்கு வந்து அரௌண்ட் 73 அந்த மாதிரி வந்திருந்தது. During that time, the entire process and the journey that I went through was very heartbreaking for me. But even though there was this situation that I gone through, நான் வந்து சரி ஓகே, அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோனை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு பெரிய டஃபஸ்ட் பேப்பரை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிட்டோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் ஐ வாஸ் மூவிங் ஃபர்தர் ஆன் ப்ரிப்பேரிங் ஃபார் த நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் மட்டும்தான் வந்து ஒன்று இருந்தது, நான் இது வரைக்கும் ப்ரிப்பேரே பண்ணாத செக்ஷன். அதோடையே சேர்த்து ஆடிட்டிங்கும் சேர்த்து நான் படித்து நான் சைமல்டேனியஸாக ரெண்டுமே வந்து படிச்சுட்டு இருந்தேன், ரெகுலேஷன் அண்ட் ஆடிட்டிங். டேக்ஸில் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட டேக்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸ்டார்டிங் ஃப்ரம் சிஎம்ஏலேருந்து எனக்கு டேக்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு, ஈஸியாக வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனாலேயும் என்னமோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இருந்தது. ப்ளஸ் இன்னொன்று, இது ஃபைனல் செக்ஷன்ஸ் ஆஃப் சிபிஐ எக்ஸாம்னாலேயே நம்ம எப்போவுமே ஒரு ஹேர்டலில் இருக்கோன்னா அந்த ஹேர்டலோட ஃபைனல் பார்ட்டில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புஷ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பேசிஸில் வந்து எனக்கு ஃபைனல் பார்ட் ஆஃப் சிபிஐ எக்ஸாமினேஷன் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புஷ் இருந்தது. அதோடையே சேர்த்து ஆல்ரெடி ஆடிட்டிங்லேயும் நான் இதுக்கு முன்னாடி வந்து 73 வாங்கியிருந்ததுனால வெறும் ஒரு 2 மார்க் அந்த மாதிரி தானே பர்சன்டைலில் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுங்கிறது போது நான் அதை நெகட்டிவாக எடுத்துக்காமல், என்னடா அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோமே, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செட்பேக் இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்காமல், இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இவ்வளோ பர்சன்டைல் நம்மளால் எடுக்க முடியுதுன்னா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் இதை விட நல்லா பர்சன்டைல் எடுக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஐ கண்டினியூ டு ஸ்டடிங். அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஆடிட்டிங் ரெண்டுமே நல்லா படிச்சுட்டு அகெயின் டியூரிங் தட் பேப்பர், அப்போ தான் ஃபியூ மந்த்ஸ் பேக் தானே இந்தியா போயிட்டு வந்தேன். ஐ கேன் அகெயின் கோ அண்ட் அஃபோர்ட் டு கோயிங் பேக் டு இந்தியான் போது வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நான் வந்து ரிசர்ச் பண்ணதில் நாஸ்பா வெப்சைட்ஸில் டிஃப்ரெண்ட் இன்டர்நேஷ்னல் லொக்கேஷன்ஸில் வந்து சிபிஐ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் இன் கேனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஆல் ஆஃப் தோஸ் ஸ்டேட்ஸ், ஆல் ஆஃப் தோஸ் country alone to go and write the exam. Instead of going to those countries, you can also explore better options or like easier options where you can get easier visas. ஸோ அப்படி பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்காங்க, மெக்சிகோ கிரிக்கெட் டீமில் இருக்காங்க. ஸோ அந்த கிரிக்கெட் டீமில் வந்து அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்க்கு பிரேசில் போயிட்டு வந்தாங்க. அப்படி பிரேசில் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி வீசா வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ நான் சிபிஐ வெப்சைட்டில் பார்க்கும்போது ப்ரொமெட்ரிக் சென்டர் வந்து பிரேசிலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நினைப்பீங்க ப்ராபப்ளி இது நான் பிகினிங் ஆஃப் த வீடியோவில் சொல்லலை, நான் ஏன் வந்து இந்தியாவுக்கு போனேன், பிரேசிலுக்கு போகிறேன், கனடா வீசா அப்ளை பண்ணேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் வீசா அப்ளை பண்ணேன்னு பார்க்கும்போது இந்த ஹோல் ஸ்டோரிக்கு என்ன ரீசன்னா, நான் இப்போ இருக்க இடம் மெக்சிகோ வந்து நிறைய பேர் நினைப்பாங்க அது வந்து யூஎஸோட ஒரு பார்ட்டுன்னு. ஆனால் யூஎஸோட ஒரு பார்ட் கிடையாது, இது ஒரு செப்பரேட் கண்ட்ரி.
இந்த கண்ட்ரியில் வந்து ப்ரொமெட்ரிக் சென்டர் ஃபார் கண்டக்டிங் யூஎஸ்சிபி எக்ஸாம்ஸ் வந்து இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து வேறு கண்ட்ரியை தேடி போய் எங்கே எக்ஸாம் எழுதுறதுன்னு தேடி போய் எழுதினேன். ப்ராபப்ளி நீங்கள் நினைப்பீங்க, அப்போ மெக்சிகோவில் இருக்கவங்க யாருமே யூஎஸ்சிபியை படிக்க மாட்டாங்களா, அவங்களுக்குலாம் ஈஸி ஆக்சஸ் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் ஒரு கேட்ச் இருக்குது. மெக்சிகோவில் இருக்க பீப்புள் வந்து யூஎஸ்சிபியை பண்ணணும்னு நினச்சா அவங்களால ஈஸியாக யூஎஸ்க்கு போய் எழுத முடியும். ஏன்னா இது பக்கத்து நெய்பரிங் கண்ட்ரி இல்லையா, யூஎஸ் அண்ட் மெக்சிகோ நெய்பரிங் கண்ட்ரிங்கனால அவங்களுக்கு வீசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்பேரிங் டு இண்டியன்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். வேறஸ் நான் வந்து இங்கே ஆரிஜினேட்டட் பர்சன் கிடையாதுங்கிறதுனால ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ் டியூ டு விச் ஐ வாஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு ரைட் அண்ட் கம்ப்ளீட் த எக்ஸாம். ஸோ இதெல்லாம் இந்த ஒரு ரீசன்னால தான் நான் வந்து இந்த ஹோல் ஸ்டோரி நடந்ததுக்கு வந்து காரணம். ஸோ இப்போ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி ஸோ நான் வந்து பிரேசிலில் இருக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். சரி, ஒய் கான்ட் வி அப்ளை ஃபார் பிரேசில் வீசான்னு சொல்லிட்டு பிரேசில் வீசா வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி பார்த்தா உடனே வந்து எனக்கு வீசா வந்து கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சிருச்சுனோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். சரி, ஓகே, மறுபடியும் நம்ம வந்து வி டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மனி இன் கோயிங் பேக் டு இந்தியா, இங்கே நம்ம பிரேசில்லே எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஃபோக்கஸிங் வெரி ஹார்ட்லி திஸ் டைம். இதுக்கு முன்னாடி நான் வந்து 8 hours ஒரு டேயில் நான் படித்தேன்னா அரவுண்ட் ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் 10 to 12 hours இன் அ டே. எப்படியாவது முடிச்சிடணும். இது வந்து பிரேசிலுக்கு வந்து போகும்போது இந்த லாஸ்ட் 2 செக்ஷன் நம்ம எழுதணும்னு பிளானு. இதில் ஏதாவது ஒரு செக்ஷனில் போயிடுச்சுன்னா கூட அந்த எக்ஸாம் ஃபீஸ், இன்டர்நேஷ்னல் ஃபீஸ் பே பண்ணுறதையும் தாண்டி நம்ம போயிட்டு வர ஃப்ளைட் காஸ்ட்டு, ஸ்டேயிங் காஸ்ட்டு இதெல்லாம் இருக்குங்கிறதுனாலே எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 12 மணி நேரம் கிட்ட படிச்சுட்டே இருந்தேன். ரூமை விட்டே வெளியில் வரல, லிட்ரலி படிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் ஏன்னா வேறு ஆப்ஷனே இல்லை இல்லையா. இப்போ நான் வந்து எனக்கு இருக்க ஒரே ஹோப் வந்து நான் சிபிஐ முடித்தேன்னா எனக்கு இந்த கண்ட்ரியில் வேலை கிடைக்கும்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அந்த ஹோப்னால தான் இவ்வளோ தூரம் நான் வந்து படித்து எல்லாமே வந்து எஃபர்ட்ஸ் எடுத்து எல்லாமே பண்ணது. அப்படியே நான் எஃபர்ட்ஸ் எடுத்து படித்து எல்லாமே நான் பண்ணும்போது இன்னொரு சைடில் வந்து பார்த்தா இந்த மாதிரி இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. வேறஸ் ஐ காண்ட் அஃபோர்ட் டு ஃபெயில் அந்த மொமெண்ட்டில். ஸோ படிச்சுட்டு பிரேசிலில் வந்து புக் பண்ணேன். ஒன் ஆஃப்டர் த அனதர் டேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 2 days வந்து புக்ஸ் இது ஸ்கெடியூல் பண்ணேன். ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து போய் அட்டன் பண்ணேன். 2 எக்ஸாமும் நல்லபடியாக முடித்தேன். ரொம்பவே டயர்டிங்காக இருந்தது பேக் டு பேக் எக்ஸாம் கொடுக்கறது. பட் ஆனால் என்கிட்ட வேறு ஆப்ஷனும் இல்லை. ரொம்ப நாள் நான் வந்து வெளிநாட்டில் போய் ஸ்டேயும் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு காஸ்ட் மீ அ லாட். ஸோ படித்து எழுதிட்டு ஐ ரிட்டன் பேக் ஆகும்போது எனக்கு இங்கே வந்து ஐ ஸ்டார்டட் மை அதர் ஒர்க்ஸ் ஓவர் ஹியர் ஆஸ் இன் லைக் ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் விசா ஸ்பான்சர்ஷிப், ஒர்க் ஸ்பான்சர்ஷிப். அந்த ஒர்க்லாம் இங்கே போயிட்டு இருந்தது. 1 week அப்புறம் வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து விண்டோ போட்டிருந்தாங்க ஏஐசிபிஐ வெப்சைட்டில். அப்புறம் ரிசல்ட் விண்டோ வந்தது. ரிசல்ட் விண்டோ வரும்போது பார்க்கறச்ச ஐ கிளியர்ட் போத் த பேப்பர்ஸ். அதோட என்னோட சிபிஐ ஜர்னி வந்து came to an end. And after that I applied obviously for license and I got the license approved and got licensed in USCPA. So இதுதான் என்னோட ஹோல் ஜேர்னி. இப்போ மேபி பார்க்குறவங்க வந்து நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி எப்பா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்களே இவங்க, எப்படி வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது எதுக்கு படிக்கணும் அப்படின்னு. ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி கேள்வியே படாதவங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, நான் வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்து I was determined that I still want to get certified. I still want to study this qualification. I still want to upgrade myselfங்கிறதுனால தான் எவ்வளோ ஹேர்டில் இருந்தாலும் அது எப்படியாவது ஃபேஸ் பண்ணி நான் கோத்ரூ பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸி பாத்வேவாக இருக்கும். இந்தியாவில் ப்ரொமெட்ரிக் சென்டர் இருக்குது, இந்தியாவில் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இந்தியாவில் நல்லா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பர்சியூ யூஎஸ்சிபிஏனா நீங்கள் ஏதாவது இன்ஸ்டியூட்ஸ், நான் சொன்ன இன்ஸ்டியூட்ஸ் வந்து நீங்கள் போய் ரீச் அவுட் பண்ணலாம். இதர் மைல்ஸோ இல்லை சிமாந்தரோ, இல்லை யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் லைக் ஃபாரின் இன்ஸ்டியூட்ஸ் லைக் கோர்ஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் பெக்கர் ஆர் லைக் பெக்கர் ஆர் யூவி ரிவ்யூ ஆர் சர்ஜென்ட் ரிவ்யூ. இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பீப்புள் வேர் த ஃபாரின் பீப்புள் வில் பி இன்ஸ்ட்ரக்டிங் யூ, வில் பி டீச்சிங் யூ. அவங்களோட கோர்ஸ் மெட்டீரியல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். சிமந்தர் மைல்ஸ் எஜுகேஷனோட கோர்ஸ் மெட்டீரியலும் ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. நான் அப்படி தான் பாஸ் பண்ணேன்.
அதனால தான் நான் வந்து அதை வச்சு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இவங்களும் வந்து ரொம்ப வெல் ரெக்கக்னைஸ்டு பீப்புள் அப்படின்னு. ஸோ if you are someone who is looking for the opportunity to get started, do your research of which institution you can get started with. அவங்கள்ட்ட போனீங்கனாலே they will guide you on the next steps. அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வச்சு எவாலுவேஷனுக்கு அனுப்புங்க. இப்போ கரண்ட்டாக என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ எவாலுவேஷன் அமைச்சதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் படிங்க. டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு படிங்க. பிரேக் டவுன் each and every topic. Concentrate on learning the topic rather than just focusing on only the exam percentile, just focusing on just getting the pass grade. Just try to learn the subject deeply, understand the concepts, appear for the exam, clear the exam. Once you clear that exam, you will be routed to licensing, and you will get licensed based on the procedure that you are following. So இது வந்து இந்தியாவில் இருக்கீங்கனால ப்ரோமெட்ரிக் சென்டரும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வேறு ஒரு நாட்டுக்கு போகணும், இல்லை அடுத்து என்ன நாட்டுக்கு விசா அப்ளை பண்ணணுங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும், நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இல்லை என்ன ஆப்பர்ச்சுனிட்டி மேபி இருக்கும். ப்ராபப்ளி நான் வந்து மெக்சிகோவில் இருக்கேன்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு அந்த சிச்சுவேஷனே அப்ளை ஆகாதே, நான் ஏன் இதை பண்ணணும்னா நீங்கள் இது பண்ண வேண்டாம். லைக் நீங்கள் வந்து நான் படித்தங்கிறதுக்காக நீங்களும் இதே கோர்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை. ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு கோர்ஸை பற்றி படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிக்கலாம், நல்ல கோர்ஸ். ப்ளஸ் இன்னொன்று இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறைய யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, மல்டிநேஷ்னல்ஸ் இருக்காங்க, பிக் ஃபோர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸில் எங்கேயாவது நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கெயின் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ரூட். இந்த குவாலிஃபிகேஷன் படிச்சுட்டு போகிறது மூலியமாக வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒர்க் அப்கிரேடோ ரெக்கக்னிஷனோ கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ரீசன் வச்சு நீங்கள் படிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்களும் என்ன மாதிரி வந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு மூவ் ஆக போகிறீங்க ஃபார் பர்சனல் ரீசன் ஒரு ஃபேமிலி ரீசன் அப்படின்னா internationally வந்து it's a well recognized certification which is going to give you definitely a good competitive edge. That is what I would say. So whatever the thing it is, just focus on upgrading yourself because that is what is going to serve you in the profession that you are. So I hope இந்த என்னோட ஜேர்னி ஷேர் பண்ணது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா ரீச் அவுட் டு மீ இன் லிங்க்டின். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்னோடய லிங்க்டின் ஐடி தெரியும். இஃப் நாட் தெரியலனாலும் என்னோடய ஐடி வந்து எல்லா இடத்துலையும் ஒரே பேர் தான். ஸோ எப்போ எங்கே போட்டிங்கனாலும் என்னோடய ஃபேஸ் தான் வரும் உங்களுக்கு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ ஃபார் எனி கொஷின்ஸ் தட் யூ ஹேவ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை ஜர்னி. தேங்க் யூ.